Now we take another pleasure of honoring the doctorate to Mr. V.P. Ganesh Babu. He is popularly known as Mani Bharati, All India Honorable Secretary of World Tamil Arts and Cultural Academy, America Chief Executive Officer, Star Communications. We welcome sir. We once again invite Kalaimamani Dr. Iriyan Malapudus, Vice President, State Minorities Commission, Government of Tamil Nadu, to honor the honorary doctorate to Mr. V.P. Ganesh Babu. Dear audience, last night, please applause please. நம் நிகழ்வின் சிறப்பு செயலாளராக நீதிமன்றத்தின் மொழியாய் விளங்கிய மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களை மேடையில் வரவேற்று உரையேற்ற அன்புடன் அழைக்கிறோம். நியாயத்தின் ஒப்பற்ற தலைவனாக பலரின் வாழ்வில் வழிகாட்டியாக ஓய்வு பெற்ற நீதிபதி அக்பர் அலி அவர்களை மேடையில் வரவேற்று அவருடைய ஆற்றல் மிகு கருத்துக்களை கேட்க அன்புடன் அழைக்கிறோம். Akbar Ali is Justice S.F. Akbar. Justice Akbar Sahib. Sir will be speaking next to Kalaimamani Dr. Udus Savargal. இசையின் இனிமையாய் ஒரு கணம் காற்றில் கூட காதலை மூன்றெழுத்தில் சொல்லித்தரும் கலைஞன் மேடையில் மாமேதை நம் விழாவின் சிறப்பு விருந்தினர் இறையன்பு குத்தூஸ் அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். உன்னத குரலின் ஒளியால் நம் இதயங்களை உருக உங்கள் இனிய நாதத்தின் மெல்லிசையில் நம்மை இன்பம் கொள்ள வைத்த இசையின் மந்திரவாதி உங்கள் இசை என்னும் மகாகாவியத்தின் ஒரு பகுதியை கேட்க நாம் அனைவரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். நாம் விழா ஒளிமயமாகும் இந்த பொன்னான தருணத்தில் மேடை அலங்கரிக்க அன்புடன் வரவேற்கிறோம். பாடலுடன் வரவேற்கிறோம். பாடலை பாடுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள இறைவனின் திருநாமம் போற்றி ஐரோப்பிய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சார்பிலையும் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையுடைய சார்பிலையும் இங்கே சாதனையாளர்களுக்கு மதிப்புறு முனைவர் டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கின்ற இந்த நல்ல நிகழ்விலே தலைமையேற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் டாக்டர் S.M. ரஷ்மி ரூமி அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கிற எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் S.F. அக்பர் அண்ணன் அவர்களே, மதிப்புறு முனைவர் டாக்டர் பட்டம் பெறுபவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஹசன் அப்துல் காதர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நியூ காலேஜ் ப்ரொஃபசர் ஹசன் அப்துல் ரஹ்மான் காதர் அவர்கள் அவருடைய இன்றைய சிறப்புமிக்க சேவைகளுக்காக வழங்கப்படும் இந்த மதிப்புறு முனைவர் பட்டம் அளிப்பதில் எங்களுடைய இன்டர்நேஷனல் அச்சீவர் ஃபவுண்டேஷன் நேஷனல் பீஸ் கவுன்சில் பெருமை கொள்கிறோம். இன்று முதல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஹசன் அப்துல் காதர் டாக்டர் ஹசன் அப்துல் காதர் என்று அழைக்கப்படுவார். அடுத்ததாக டாக்டர் ராஜா அவர்கள் தொடு வர்ம கலைஞராக அவர் ஆட்சியை படிக்காக இன்று முனைப்பெரு மதிப்புறு டாக்டர் பட்டம் பெறுகிறார். டாக்டர் ராஜா அவர்களுக்கு இந்த மதிப்புறு முனைவர் பட்டம் அளிப்பதில் எங்களுடைய இன்டர்நேஷனல் அச்சீவர் ஃபவுண்டேஷன் மற்றும் நேஷனல் பீஸ் கவுன்சில் பெருமை கொள்கிறோம்.
பெருமை கொள்கிறோம். டாக்டர் நயீமுர் ரஹ்மான் அவர்களே, டாக்டர் கே பிரேமா சேகர் அவர்களே, இன்னும் சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்திருக்கின்ற டாக்டர் இம்தியாஸ் கரையப்பர் அவர்களே, டாக்டர் அலெக்ஸ் ராஜ் அவர்களே, ஏ அனீஷா அவர்களே, நிமுரா அலி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்புக்குரிய எம் மீரான் மொய்தீன், ஆர் பாண்டியன், விபி வெங்கடேசன், டாக்டர் ரத்தினவேல், டாக்டர் தன்வீர் அகமது, அசன் அப்துல் காதர், ஆர்ஜே நாகா, செல்வ ரகு மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, பட்டம் பெற வந்திருக்கின்ற சாதனையாளர்களே, பொதுவாக சாதனைகளை படைத்து வருபவர்களை ஊக்குவிப்பது என்பது ஒரு சில பேர் அதனை சிறப்போடு நடத்தி வருகிறார்கள். சாதனையாளர்களை பார்த்து இந்த சாதனை செய்கிறார் என்று பெருமைப்படுவது என்பது வேறு, பெருமைப்படுத்துவது என்பது வேறு. பெருமைப்படுத்துவது என்பது இது போன்ற அவர்களுக்கு உற்சாகத்தை, ஊக்கத்தை வழங்கக்கூடிய பட்டங்களை, சான்றுகளை தந்து, அதையும் தாண்டி மதிப்புறு முனைவர் பட்டங்களை தந்து அவர்களை ஊக்குவிக்கின்ற காரணத்தால் அவர்கள் இன்னும் அவர்கள் எடுத்துள்ள பணிகளிலே மிகச் சிறந்த ஒரு பணிக்கல்லாக இதை நினைத்து இன்னும் பணியாற்றுவார்கள் என்பது நாமெல்லாம் அறிந்த ஒன்று. என்றாலும் ஊக்குவிப்பவர்கள் இருக்கும் காலம் வரை கலைஞர்களாக இருந்தாலும், இன்னும் சிறந்த சாதனையாளர்களாக இருந்தாலும் மிகச் சிறந்த முறையிலே பணியாற்றுவார்கள். ஒரு பழமொழி உண்டு, கவிஞர் வாலி அவர்கள் சொன்னது, ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவித்தவன் தேக்கு விற்பான் என்று ஒரு பழமொழி கவிஞர் வாலி அவர்கள் சொன்னது போல, ஊக்குவிக்கக்கூடிய அந்த சிறந்த நிலையில எனது அன்பு சகோதரர் ரஷ்மி ரூமி அவர்கள் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் மூலம் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி என்னையும் அழைத்து சிறப்பித்திருக்கிறார். பல்வேறு சாதனையாளர்களை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தமிழகம் முழுதும் அறிந்த விஷயம். அதையும் தாண்டி கடல் தாண்டி உள்ள நாடுகளுக்கும் சென்று அங்கேயும் சிறந்த பணியாற்றுபவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுகளை அவர் நடத்தி கொண்டிருப்பது நாம் எல்லாம் சமூக வலைதளங்களின் மூலம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சிறந்த சமூக பணியாளர்களை எல்லாம் சிறப்பிக்கக்கூடிய, அவர்களுக்கெல்லாம் விருது வழங்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கூட நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு நாளைக்கு 1000 பேர் வரை அன்னதானம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு, அவருடைய துணைவியார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவ பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த சமூக பணி என்பது அது தன்னலம் கருதாத ஒரு பணியாக, பிறன் நலம் பேணுகின்ற ஒரு பணியாக அந்த சமூக பணி அமைந்திருக்கிறது. சமூக பணியின் மூலம் தனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் இன்னொருவர் பயன்பெற வேண்டும், இன்னொருவர் நலம் பெற வேண்டும், இன்னொருவர் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே அடிப்படையில் அமைவதுதான் சமூக பணி. இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னை நான் நன்றாக வைப்பேன் என்று கூறுகிறான் இறைவன். இன்னொருவருடைய துயரத்தை நீ தீர்க்க நினைத்தால் உன்னுடைய துயரத்தை தீர்ப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான் இறைவன். ஆகவே இன்னொரு மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் போது, இன்னொருவரை சந்தோஷப்படுத்தும் போது, இன்னொருவருடைய கவலையை நீங்கள் நீக்கும் போது உங்கள் கவலைகள் மறைவதற்கு இறைவன் காரணமாக இருக்கிறான். எனக்கு ஒரே ஒரு கதை நினைவு வருகிறது. அறிஞர் பெர்னாட் ஷா நாம் எல்லாம் அறிந்த ஒருவர். பெர்னாட் ஷா அவர்கள் ஒரு நாள் திடீரென்று
உடல் நலம் இல்லாமல் வயதான காலத்திலே உடல் நலம் இல்லாமல் ஆகிவிடுவதால் காலையிலே எழுந்து பார்த்தால் இருக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை, ஒரு டீ போய் போட முடியவில்லை. அவர் தனியாக இருந்து கொண்டு கஷ்டப்படுகிற காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை காலையிலே இருப்பதை பார்த்து உடனே அவருடைய ஒத்த நண்பர் மருத்துவராக இருக்கக்கூடிய அதே வயதுடைய ஒருவரை, அவருடைய மிக நெருங்கிய நண்பரான மருத்துவரை காலையிலே அழைக்கிறார். என்னால் ஒண்ணுமே முடியலங்க, எழுந்து நிற்க முடியல, உட்கார முடியல, நீங்க வாங்க வந்து என்னன்னு பாருங்க. அவர் உடனே அங்கிருந்து புறப்பட்டு இவர் இருக்கின்ற மாடியிலே ஏறி வந்து சோபாவிலே அமர்ந்து கொண்டு அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார். டாக்டர் சொல்றார், பெர்னாட்ஷா சொல்றார், டாக்டர் என்ன வந்து உட்கார்ந்துட்டீங்க, என்ன கொஞ்சம் பாருங்க என்று சொல்லுகிறார். அவர் மூச்சு எடுக்க வந்து அமர்ந்து கொண்டு முடியாமல் ஆகிவிடுகிறார் டாக்டர். உடனே இவர் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து மெதுவாக இறங்கி அவரை போய் தொட்டு பார்த்து, என்ன இப்படி மயக்கமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மூச்சு எடுக்குன்னு சொல்லிட்டு அவர் உடனே போய் வேக வேகமா ஒரு டீயை போட்டு முதல் சுடு தண்ணியை கொடுத்து அப்புறம் டீயை கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி சரி செய்கிறார். சரி செய்ததற்கு பின்னாலே அவரும் தெளிவானதுக்கு பின்னாலே ஒரு டாக்டர் ஒரு புத்தகத்தை எடுத்து அவருடைய பில் புக்கை எடுத்து ரசீது போட்டு அவருடைய ஃபீஸை எழுதி பெர்னாட்ஷாவிடம் கொடுக்கிறார். பெர்னாட்ஷா சொல்றாரு, எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டே ஒண்ணுங்க பண்ணல, அதுக்குள்ள பில்லு கொடுக்குறது. நீ என்ன சொன்ன, காலையில எழுந்து நடக்க முடியல, நிக்க முடியல, ஒரு டீ போட முடியலன்னு சொன்னேன். இப்ப எனக்கு நீ எழுந்து போய் டீ போட்ட கொடுத்த, என்ன சரி பண்ண, இப்ப சரி பண்ணது யார், நான் தானே பில்லை கொடுன்னு சொன்னார். அது விளையாட்டாக அவர் சொல்லிவிட்டு சொன்னாராம், இன்னொருவருடைய உடல் நலத்திலே இன்னொருவருடைய கவலையிலே நீ பங்கு கொள்ளும் போது உன்னுடைய கவலையை உன்னுடைய உடல் நலத்தை இறைவன் சரி செய்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்று என்று பெர்னாட்ஷாவை அந்த டாக்டர் சொல்லிவிட்டு போன அந்த கதை நினைவு வருகிறது. அது இறைவன் சொன்னது, உங்களை நான் சரி செய்கிறேன், இன்னொருவருடைய நலத்திலே அக்கறை கொண்டவர்களை நான் சரி செய்கிறேன் என்பது இறைவன் சொன்ன அந்த கருத்திலே இன்றைக்கு இந்த மனித நேய உள்ளங்கள் எல்லாம் சிறந்த பணியினை செய்து வருகின்றவர்களுக்கு நம்முடைய ரஷ்மி குருவர்களுடைய அறக்கட்டளையின் சார்பில் விருது வழங்கி மகிழக்கூடிய இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பேசிக்காக நான் ஒரு பாடகர், எனக்கு வந்து பேச வராது, பேசினா முடிக்க வராது, எப்படி முடிக்கணும்னு தெரியாது. அது மாதிரி இருந்தாலும் ஒரு பாடலையும் பாடி நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள்.